ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஒரு புதிய நாளை நாம் ஆரம்பித்திருக்கிறோம். நல்ல நித்திரை செய்து புது பெலன் பெற்று இந்த புதிய நாளை நாம் காணும்படியான ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். எரேமியா 33:3 நமக்கு தெரிந்த ஒரு வசனம் தான், நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஐ வில் ஆன்சர் யூ. நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன் ஆண்டவர் சொல்லுகிறேன். நம்பிக்கையுள்ள ஒரு வார்த்தை இந்த வார்த்தை தான். இன்னைக்கு நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன். இன்னைக்கு என்னுடைய வாயின் வார்த்தைகள் ஏதோ ஒரு அற்புதத்தை உன்னுடைய வாழ்க்கையில செய்யும். நிச்சயமா இந்த செய்தி உங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும். நம்புறீங்களா? நீங்க நம்பும் போது அற்புதங்கள் நடக்கும். ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தைகள் எதுவுமே பொய்யாய் போவதில்லை. வெறுமனே போய் திரும்பி வருகிற வார்த்தைகள். அந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார், நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இத்தனை காலம் என் வாழ்க்கையில ஒரு நல்ல செய்தி கேட்கலையேன்னு சொல்லி கலங்கி நிக்கிறீங்கள. இதுவரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில ஒரு சந்தோஷமான செய்தியே நான் கேட்கலன்னு சொல்லி சோர்ந்து நிக்கிறீங்கள. கவலைப்படாதிருங்கள். இந்த நாளில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன். நான் பேசுவேன், நான் பதில் கொடுப்பேன். உன் வாழ்க்கையை அது மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணிவிடும். அந்த அற்புதத்தை நீ பார்க்க போறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்ற. இன்னைக்கு நிறைய பேர் சூழ்ந்து கலங்கி பதில் இல்லாமல் கலங்கி நிற்கிறோம்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன். நீங்க நம்புனீங்கன்னா இன்னைக்கு அற்புதம் நடக்கும். நீங்க விசுவாசித்தால் இந்த நாளிலே தேவனுடைய மகிமையை நாம் பார்க்க முடியும். அவர் உத்தரவு கொடுப்பார். யார் என்ன தடைகள் வந்தாலும் கூட தகர்த்தெறிந்து நமக்கென்று புதிய ஆசீர்வாதங்களை நிச்சயமா கர்த்தர் கொடுக்க ஆயத்தத்தோடு இருக்கிறார். நம்பிக்கையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். இன்னைக்கு எனக்கு ஆண்டவர் நிச்சயமாய் பதில் தருவார் என்று சொல்லி விசுவாசத்தோடு காத்துருங்க. இன்னைக்கு சாட்சி சொல்லுவீங்க. ஒரு அதிசயத்தை நீங்க பார்க்க போறீங்க. ஒரு மகிமையை நீங்கள் பெற போறீங்க. நம்பிக்கையோடு ஆண்டோட சமூகத்தில் நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன் என்று சொன்னீரேன். ஒரு நல்ல வார்த்தைக்காக, செய்திக்காக கலங்கி ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஒரு சமூகத்தில் படைக்கிறப்பா. நீர் கொடுத்த இந்த வாக்குத்தத்த வார்த்தைகள் நிச்சயமாய் அவர்கள் உள்ளத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண போகிற கிருபைக்காக நன்றியப்பா. பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்க. உங்களுடைய பிரசனம் கூட இருக்கட்டும். உங்களுடைய மகிமை அவர்களுக்கு தாங்கட்டும். இந்த நாள் நீ தருகிற உத்தரவை பெற்றுக் கொள்ளுகிற நாளாக மாற்றும். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.